இந்து மதத்தை காப்பாற்றுவதற்கு நீங்கள் யார்? ஹிந்துக்களுக்கு நீங்கள் இப்படித்தான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு டிசிப்ளினரிய பத்தி சொல்லிக் கொடுப்பதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்திருக்கிறார்? உங்களுக்கு ஓட்டு வேணும்னா நீங்க ஹிந்துக்கள பத்தி பேசுவீங்க. ஆனா ஹிந்துக்கள பத்தி நீங்க உண்மையிலேயே புரிந்து கொள்வது கிடையாது. உங்க சுயலாபத்துக்காக நீங்க இந்து மதத்த பயன்படுத்துறீங்களா? அப்படின்னு ஆர்எஸ்எஸ் அமைப்பிற்கு சங்கராச்சாரியார்களும் சில மத குருக்களும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். ஏன் இந்த புது எச்சரிக்கை திடீர்னு வெளியே வந்திருக்கு? இவங்க எல்லாமே ஒன்றுக்குள்ள ஒன்றா தானே இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்லை. ஒரு புறம் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கும் பிரச்சனை இருக்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கிறது. இன்னொரு புறம் உண்மையான சங்கராச்சாரியர்கள் மற்றும் மத குருக்களுக்கு இடையேயும் ஆர்எஸ்எஸ் அமைப்பு மற்றும் விஹெச்பி அமைப்புக்கும் இடையே பிரச்சனைகள் உருவாகி இருப்பதாக தகவல்கள் வந்திருக்கிறது. இதை பற்றிய ஒரு விரிவான செய்தியை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க. ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய தலைவர் மோகன் பகவத் அவர்கள் சமீப காலமாக சர்ச்சைக்குரிய வகையில் பல்வேறு விஷயங்களை பேசிக்கிட்டு வராங்க. ஒரு காலகட்டத்தில் ஆர்எஸ்எஸ் அமைப்பு தலைவர்கள் பார்த்தீங்கன்னா, இந்தியா ஹிந்து ராஷ்டிரம், இந்துக்களுக்கான நாடு, இந்தியா மேப்பையே மாற்றணும், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு வந்தவங்க சமீப காலமாக பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தை போற்றி பாதுகாக்கணும், அம்பேத்கரை பற்றி பொறுமையாக பேசுகிறாங்க, எதிர்கட்சிகளுக்கு வாய்ஸ் இருக்குது, அதை நம்ம மதிக்கணும் அப்படின்லாம் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிந்து மதத்துக்குன்னு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி மற்றவர்களுக்கும் நம்ம மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பேசிக்கிட்டு வராங்க. ஏன் எல்ஜிபிடிக்யூக்கு ஆதரவு தெரிவிக்கிற வகையில் கூட மோகன் பகவத் அவர்கள் பேசிக்கிட்டு வர்றதை பார்க்க முடிகிறது. சமீபத்தில் மோகன் பகவத் புனேல ஒரு கான்ஃபரன்ஸில் பேசியிருந்தார். இந்தியா தி விஸ்வகுரு அப்படிங்கிற தலைப்பில் இருந்த ஒரு கான்ஃபரன்ஸில் மோகன் பகவத் அவர்கள் பேசியிருக்காரு. என்ன பேசினார் பார்த்தீங்கன்னா, இப்போ யாரெல்லாம் திடீர்னு பார்த்தீங்கன்னா நான் இந்து மதத்தை பாதுகாக்க போகிறேன், கோயிலை பாதுகாக்க போகிறேன் அப்படின்னு அவன் கிளம்பிடுறான். இண்டிவிஜுவலாக அவன் லீடராக உருவாகிக்கிறான். ஏதாவது ஒரு மசூதிக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அங்கே சாமி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்து மதத்தை நான் தான் காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு கிளம்பிடுறான். கோயிலை இடிக்கிறவன்லாம் கோயிலை நான் தான் கட்டியிருக்கேன், நான் தான் இந்து மதத்தின் தலைவர் அப்படின்லாம் கிளம்பி வர்றானுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு. அதனுடைய பின்னணி பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் சாம்பலாக இருக்கட்டும், ஞான்வாபி மசூதியாக இருக்கட்டும், இது மாதிரி பல்வேறு மசூதிகளுக்குள்ள இந்து மதத்தினுடைய கோவில்கள் இருந்திருக்கிறது. அதை இடித்து தான் அந்த காலத்தில் மசூதிகள் கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு தொடர்ந்து ஒரு பெரிய சர்ச்சைகள் கிளம்ப ஆரம்பிச்சு சாம்பல் பகுதியில் பெரிய வன்முறையே வெடித்தது. அதை தொடர்ந்து நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் இது தொடர்பான எந்த ஒரு புதிய வழக்குகளையும் எடுக்கக்கூடாது, ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட வழக்குகளையும் நிறுத்தி வைங்க, ஃபர்தர் ஆர்டர் வர்ற வரைக்கும் இப்படி எல்லா இடத்துலையும் போய் ஆய்வு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமூக அமைதியை குலைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவை பிறப்பிச்சாங்க. இதற்கு பின்னணியில் மிகப்பெரிய அழுத்தம் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கும் மக்கள் மத்தியிலிருந்து வந்திருப்பதால் தான் இவர்கள் இப்படி ஒரு பின்வாங்கல் நடவடிக்கைக்கு எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதை தொடர்ந்து தான் மோகன் பகவத் அவர்களே சொல்லியிருப்பாரு, நம்ம இப்படி ஒவ்வொரு கோயிலாக போய் தேடிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா சமூகத்தில் சமூக அமைதி போயிடும், நம்ம மற்ற சமூகத்தினரையும் நம்ம மதித்து நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை அந்த மீட்டிங்கில் சொல்லியிருந்தார். இப்போ அந்த மீட்டிங்கில் அந்த கருத்து பேசப்பட்டதற்கு தான் பார்த்தீங்கன்னா சங்கராச்சாரியார்களிடமிருந்தும் பெரிய மத குருக்களிடமிருந்தும் மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. ஏற்கனவே ஆர்எஸ்எஸ் அமைப்பு மற்றும் விஹெச்பி விஸ்வ ஹிந்து பரிஷத்துன்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு, அதே மாதிரி ஆர்எஸ்எஸ் அமைப்போடு சேர்ந்து இருக்கக்கூடிய பல்வேறு கிளை அமைப்புகள் அனைத்தும் பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய ஒரு தேர்தல் விங்காக இருக்கக்கூடியது தான், தேர்தலில் போட்டியிட்டு ஒரு அரசியல் கட்சியாக செயல்படக்கூடியது தான் பிஜேபி அமைப்பு. பிஜேபி கட்சியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான முக்கியமான தலைவர்கள் அனைவருமே ஆர்எஸ்எஸ் அமைப்பிலிருந்து பயிற்சி பெற்று வந்தவர்களாக தான் இருப்பாங்க. ஆர்எஸ்எஸ் அமைப்பு தான் அந்த காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் அவர்கள் என்ன சொல்கிறார்களோ, யாரை நியமிக்கிறாங்களோ அதுதான் அங்கே சட்டமாக இருக்கிறது. மோடி அமித்ஷா அவர்கள் முதல் 5 ஆண்டுகள் தாண்டினதற்கு பின்பு பார்த்தீங்கன்னா முழுக்க ஒட்டுமொத்த கட்சியையும் அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் மோகன் பகவத் அவர்களுக்கும் மோடி அமித்ஷாவுக்கும் இடையே ஒரு கோல்டு வார் உருவாகி இருக்கிறது. அதனால தான் நாடாளுமன்ற தேர்தலையும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ஆர்எஸ்எஸ் அமைப்பு பாரதிய ஜனதா கட்சிக்காக தேர்தல் வேலை செய்யவில்லை. அப்படி
பண்ணாததுனால தான் அவர்கள் வந்து தோல்வியை சந்திச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தரப்பு சொன்னாலும், பெரும்பான்மையான மக்கள் மத்தியில வந்து மிகப்பெரிய அளவுல ஆன்டி இன்கும்பன்சி இருந்ததுனால தான் இது பண்ணியிருக்கிறாங்க. பல்வேறு ஃபேக்டர்ஸ் சொல்றாங்க. அந்த 240 இடத்த வெற்றி பெற்றதற்கே பல சம்பவங்கள் இருக்கு. தேர்தல் முறைகேட்டில ஜெயிச்சதா கூட இருக்கலாம். இல்ல பல இடங்கள்ல வந்து கேஷ் சப்ளை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் ஒரு சில இடங்கள்ல இப்போ குறிப்பிட்டு சொல்லணும்னா, ஒடிஷா, கர்நாடகா, ஆந்திராவுல பாஜக வெற்றி பெற்றதை யாராலும் ஏத்துக்கொள்ளவே முடியாது. அங்க வந்து வெற்றி பெற்றிருக்க வாய்ப்பே இல்ல. அங்க எப்படி வெற்றி பெற்றாங்கன்னே தெரியல. தேர்தல் வெளியீடுகள்லயும் பல்வேறு முறைகேடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும், ஆர்எஸ்எஸ் அமைப்பு மோடி, அமித்ஷாவினுடைய லீடர்ஷிப் மேல மிகப்பெரிய அதிருப்தியில இருக்கிறாங்க. விரைவில் அனைத்தையும் சார்ட் அவுட் பண்ணப்படும். இப்ப திரும்பவும் கட்சியை வந்து ஆர்எஸ்எஸ் அமைப்பு கட்டுப்பாட்டில் எடுத்திருக்கு. மகாராஷ்டிரா மாநில தேர்தலும், ஹரியானா மாநில தேர்தலையும் முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் வச்சத முடிவுகள் அடிப்படையில் தான் அவங்க கேண்டிடேட்டை நிப்பாட்டி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இப்படி இவர்களுக்குள்ளாகவே பல்வேறு பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சங்கராச்சாரியார்கள் மத குருக்கள்கிட்ட இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த எதிர்ப்பு ஒட்டுமொத்த பாஜக, ஆர்எஸ்எஸ், விஹெச்பியை வந்து தோலுரிச்சு காட்டியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். எப்படி வந்து ராமர் கோவிலை கட்டி முடித்து திறக்கிறப்ப சங்கராச்சாரியர்கள் வந்து நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதுலேருந்தே வந்து இந்துக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு கன்ஃபியூஷன் உருவாகி இருக்கிறது. யார் உண்மையான இந்து மதத்துக்கான குரு, யார் தலைவர்கள் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நாங்கள் தான் இந்து மதத்தையே காப்பாற்ற வந்த புனிதர்கள், கடவுளால் அனுப்பப்பட்ட அவதார் புருஷர்கள் அப்படின்னு சொன்னது தான் மோடியிலிருந்து ஆர்எஸ்எஸ் அமைப்பில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே. ஆனால் சங்கராச்சாரியர் அவர்களுக்கே உரிய மரியாதை கொடுக்கல அப்படின்னா, வெறுமனவே தேர்தலையும் அதிகாரத்தையும் இதையும் வந்து பறித்து அந்த இடத்துல வந்து உட்காருவதற்காக மட்டுமே இந்து மதத்தை பயன்படுத்துகிறாங்களா பாஜகவும் ஆர்எஸ்எஸும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்றைக்கு மக்கள் மத்தியில் உருவாகி இருக்கிறது. ஏற்கனவே சுவாமி அவிமுக்தேஸ்வரானந்த் சரஸ்வதி அப்படிங்கிற ஒரு உத்தரகண்டை சார்ந்த அந்த சங்கராச்சாரியா ஆஃப் ஜியோதிஸ் பீத் இன் உத்தரகண்ட் 4 பகுதிகளாக பிரிப்பாங்க இல்லையா, அதில் ஒரு விங்கில் இருக்கக்கூடிய ஒரு சங்கராச்சாரியர் வந்து நான் இந்த இதுக்கு வந்து வரமாட்டேன், ராமர் கோவில் திறப்புக்கு. ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க அரசியல் நிகழ்வாக நடந்துகிட்டு இருக்குது. இது வந்து உண்மையிலே இந்து மதத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு வகையில் இது நடக்கலை அப்படிங்கிற மாதிரி அவர் வரமாட்டேன்னு சொல்லி முடிவெடுத்தார். இதே சங்கராச்சாரியர் அவர்கள் தான் நாடாளுமன்றத்தில் வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஹிந்து மதத்தை வச்சு பாஜக வந்து பலப்பு நடத்திக்கிட்டு இருக்கிறது, ஹிந்து மதத்தில் வயலன்ஸே கிடையாது, ஆனால் இவர்கள் அந்த மதத்தை பயன்படுத்தி வயலன்ஸை உருவாக்கி அரசியல் பண்ணுறாங்கன்னு குற்றச்சாட்டினதுக்கு அதை அப்படியே ட்விஸ்ட் பண்ணி பாஜக வந்து கேம் ஆட ட்ரை பண்ணுச்சு. அது புசுக்குன்னு போயிடுச்சு. அப்போ முதல் ஆளாக வந்து இந்த சங்கராச்சாரியார் அவர்கள் தான் வந்து ராகுல் காந்தி பேசுனது சரிதான், ஹிந்து மதத்தில் வயலன்ஸ் அப்படிங்கிறதுக்கு இடமே இல்லை அப்படின்னு ஆதரவு தெரிவித்தாங்க. ஸோ இப்போ இந்த விஷயத்துலையும் மோகன் பகவத் அவர்களை நேரடியாக கேள்வி கேட்டிருக்கிறார். நீங்கள் யார் இதெல்லாம் பற்றி பேசுகிறதுக்கு, ஹிந்து மதத்துக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, ஹிந்து மதத்தை கட்டி காப்பாற்றுறதுக்கும் அதை வளர்க்குறதுக்கும் மக்களுக்கு அறிவுரை கூறுவதற்கும் மத குருக்களும் சங்கராச்சாரியார்களும் இருக்கிறாங்க, நீங்கள் அந்த வேலையை எடுத்துக்கவே கூடாது, உங்களுக்கு ஓட்டு வேணும் அப்படின்னா வாக்கு அரசியலில் வெற்றி பெறுவதற்காக உடனே ஹிந்துக்களை பற்றி பேசுவீங்க, இல்லை தேவையில்லைன்னா அதை பற்றி பேச மாட்டீங்க. ஏற்கனவே கிட்டத்தட்ட 58க்கும் மேற்பட்ட இடங்களில் ஹிந்து கோயில்கள் இருந்ததாக நாங்கள் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம், அதில் எதுக்கு நீங்கள் வந்து தேவையில்லாமல் தலையிடுறீங்க அப்படிங்கிற ஒரு எதிர்ப்பு குரலை ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணியிருக்கிறாரு. அவர் மட்டும் இல்லை, இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் 2-3 மத குருக்களும் சங்கராச்சாரியார்களும் இந்த கருத்தை வந்து ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கிறாங்க. அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்த அவிமுக்தேஸ்வரானந்த் சுவாமி அவிமுக்தேஸ்வரானந்த். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து சுவாமி ராம்பச்சாரியா, சத்குரு சுவாமி ராம்பச்சாரியா அப்படிங்கிறவங்க இவருடைய மோகன் பகவத் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டில் கம்ப்ளீட்டாக டிஸ்அக்ரி பண்ணியிருக்கிறாங்க. ஹிந்து மதத்துக்குள்ளாக இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி டிசிப்ளினேரியன் ஆக்ட் வந்து கொடுக்கக்கூடிய இடத்துல நீங்கள் கிடையாது, அது உங்களுக்கு எந்த அதிகாரமும் கொடுக்கப்படலை, உங்களுக்கு அதை பற்றின புரிதலும் கிடையாது, அறிவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகில் பட்டாச்சாரியா சந்த் சமிதி அப்படிங்கிற ஒரு அமைப்புல இருந்து இட்ஸ் அ ப்ராமினன்ட் ஹிந்து சிஎஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ப்ராமினன்ட் ஆர்கனைசேஷன். இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஸ்அக்ரி பண்ணியிருக்கிறாங்க.
இந்த ச மோகன் பகவத் அவர்கள் வந்து சொல்லக்கூடிய விஷயத்தில். அதுக்கப்புறம் அகில் பார்த்திய இந்த ஏகேஎஸ்எஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஆர்கனைசேஷன். அதுக்கப்புறம் சுவாமி ஜித்தேந்திர ஆனந்த் சரஸ்வதி அப்படிங்கிறவரும் இதை வந்து சொல்லியிருக்கிறாரு. 56 இடங்கள்ல வந்து நாங்கள் புதுசாக கோவில்கள் இருந்த அடையாளத்தை கண்டுபிடிச்சிருக்கிறோம், அதெல்லாம் மீட்டெடுக்கிறது எங்களுடைய கடமை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் 2-3 மத குருக்கள் வந்து அதே கருத்தை வந்து வழிமொழிஞ்சிருக்கிறாங்க. ஸோ இதை தான் வந்து ஒருவேளை சங்கராச்சாரியார்களுக்கும் மோகன் பகவத் வந்து சங்கராச்சாரியார்களை மனதில் வச்சு அந்த கருத்தை சொன்னாரா, இல்லை மோடி அமித்ஷாவை மனதில் வச்சு அந்த கருத்தை சொன்னாரா அப்படிங்கிறது தெரியல. ஸோ தொடர்ந்து இதை குறித்து நம்ம பேசலாம். இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.